வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த ஒரு கேள்வி நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற நம்ம கிளினிக்கில் வெளியாகிற வீடியோஸ் ஒரு சேனலில் போட்டுட்ருக்கோம் யூடியூப்பில். அதில் ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையின்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதில் ஹவு லோ இஸ் டூ லோ அப்படின்னா, விந்தணுக்கள் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நார்மல் விந்து கவுண்ட் நம்ம ரீட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் நிறைய பேருக்கு அதை பற்றின சந்தேகம் வந்திருக்கு. இப்போ இது எவ்வளவு இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக அந்த கவுண்ட்டு அளவு பற்றி எவ்வளோ மில்லியன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். இப்போ இங்கே நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 40 மில்லியன் டு 300 மில்லியன் பர் எம்எல். இதில் 2 வேல்யூ இருக்குது. எப்போவுமே உங்களோட ஒரு சில லேபில் கவுண்ட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா, டோட்டலாக ஒரு 3 மில்லி விந்து இருந்ததுன்னு வைங்க. அதில் மொத்தமாக அந்த 3 மில்லி விந்துலேயும் எவ்வளோ அணுக்கள்னு சொல்லிட்டு, இப்போ இதே 40 மில்லியன் பர் எம்எல் இருக்குன்னு வைங்க. 40 × 3ன்னு சொல்லிட்டு 120 மில்லியன் போடுவாங்க. அது டோட்டல் கவுண்ட்டு. பட் அப்படி இல்லை. இது நம்ம பர் மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். அது நீங்கள் இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம பர் மில்லி லிட்டர் ஸ்பெசிமெனில் தான் அணுக்கள் எத்தனை இருக்கணும்னு இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ சாதாரணமாக விந்து அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கேன். இப்போ 1 ml மில்லி லிட்டர் செமனில் 40 மில்லியன்லேருந்து 300 மில்லியன் வரைக்கும் அணுக்கள் இருக்கலாம். அப்படின்னா 40 மில்லியனுக்கு மேலே அணுக்கள் இருக்கணும். அப்போ 20லிருந்து 40 ஒரு சிலருக்கு இருக்குது. இது மே ஸ்ட்ரகிள் டு கன்சீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 20 மில்லியன்லேருந்து 40 மில்லியன் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, மென் ஹூ ஹாவ் ஸ்பெர்ம் பிட்வீன் 20 and 40 மில்லியன் பர் மில்லி லிட்டர் ஆஃப் செமன், அது இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த கரு உருவாக்குவதற்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் லாங் டைம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 20 மில்லியனுக்கு கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பேஷண்ட்ஸில் பார்க்குறோம். நம்ம பேஷண்ட்ஸ்லேயே 20 மில்லியன் பர் எம்எல் அப்படிங்கிற செமன் கவுண்ட் ரிப்போர்ட்டை நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 40 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது லெஸ் தேன் 20 மில்லியன் தான் இதில் இருக்கும். அதுலேயும் அணுக்கள் அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. இதில் ஹெல்த்தி ஸ்பெர்ம்ஸ் நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இங்கே படித்து காமிக்கிறேன் பாருங்கள். 20 மில்லியனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஹோப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது நிறைய யூராலஜிஸ்ட் அவர்களுடைய ரிசர்ச்சின் பேரில் அதுக்கப்புறம் முடிவு பண்ணது. ஆனால் 20 மில்லியன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு WHO ஸ்டாண்டர்ட் சொல்லுது. அப்போ இதில் 20 மில்லியனுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய வாய்ப்புகள் எத்தனை? மென் ஹூ ஹாவ் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் ஆஃப் லெஸ் தேன் 20 மில்லியன் பர் எம்எல் ஆர் நாட் கன்சிடர்டு கம்ப்ளீட்லி இன்ஃபர்டைல். உங்களுக்கு நீங்கள் ஒரு மலட்டு தன்மையான ஒரு ஆண் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன் மோஸ்ட் கேசஸ் இட் சிம்ப்ளி மீன்ஸ் தட் இட் வில் டேக் லாங்கர் அண்ட் மே டேக் சம் மோர் ஃபிட்னஸ் அண்ட் பிளானிங் இன் ஆர்டர் ஃபார் த கப்புள் டு கன்சீவ் அ ஹெல்த்தி சைல்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். உங்களோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல், உணவு, இதையெல்லாம் பற்றி நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணி உங்களை மாற்றிக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய செக்ஸில் மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் நேச்சுரல் வேஸ் ஆஃப் ஸ்பெர்ம் natural ways of sperm enhancement fail, there are at least 2 effective medical ways of enhancing fertility that can greatly increase the chances that a normal pregnancy can be achieved. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக இருக்குது, இதில் உங்களுக்கு விந்தணுக்களில் கரு ஆகலைன்னு அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலாக இன்னும் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ஹான்சிங் ஃபர்டிலிட்டி, அதான் இயற்கை கருத்தரிப்பு இல்லாமல் செயற்கை கருத்தரிப்பு, இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிறது. எப்படின்னா IUIன்னு சொல்லுவோம். விந்தை எடுத்து அதை வாஷ் பண்ணி இந்த 20 மில்லியனுக்கு கம்மியாக இருக்கிற விந்தணுக்களை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ளே இன்ஜெக்ஷன் போடுறது ஒரு முறை. இன்னொன்று அந்த ஆரோக்கியமான விந்தை எடுத்து டெஸ்ட் டியூப் பேபி முறையில் அந்த கருவாக்குறது அடுத்த சிகிச்சை. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணி கட்டாயமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம டாக்டர்ஸுடைய ஒப்பீனியன் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரியுது? 20 மில்லியனுக்கு கீழே உங்களுடைய கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா
அதில் வந்து மோட்டிலிட்டி குறைவாக இருந்ததுனாலும் இல்லை மார்ஃபாலஜி அப்படிங்கிற ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், 2 பேரும் போங்க. அதே மாதிரி 20லேருந்து 40 மில்லியன் இருக்கிற விந்தணுக்கள் இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்திட்டு இதை கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லைனா மார்ஃபாலஜி இன்க்ரீஸ் பண்ணுறது, மோட்டிலிட்டி இன்க்ரீஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அங்கே கன்சல்ட் பண்ணிக்கலாம். இங்கே ovulation.guide அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து தான் நான் இதை எடுத்து பார்த்தேன். இந்த ரொம்ப அருமையாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து விந்தணுக்கள் வந்து திருமணமாகி விந்தணுக்கள் டெஸ்ட் பண்ணவங்க இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போங்க, இதற்கான மருத்துவம் எடுத்துக்கோங்க. நம்ம கிளினிக்லேயும் இந்த மாதிரி லோ கவுண்ட் இருக்கிறவங்களுக்கும், லோ மோட்டிலிட்டி இருக்கிறவங்களுக்கும், மார்ஃபாலஜியில் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். இது எப்போவுமே டிலே பண்ணாதீங்க. இதில் வந்து குழந்தை ஆகுதான்னு ஒவ்வொரு மாதம் காத்திருந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியோட வயசு அதிகமான பின்ன ட்ரீட்மெண்ட்ஸை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசரமாக ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஸோ இதுலேருந்து உங்களுடைய இந்த முக்கியமான கேள்வி, இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இதற்கான பதில் இங்கே நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.